சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி, ஒரு ஜாப் எடுத்திருக்கோம், இந்த ஜாபை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே, இது நமக்கு ஒரு பொறுப்பு, ஒரு இசைக்கலைஞனாவும் சரி, ஒரு மனிதனாவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு. இதுல வந்து ஜாபை முடிச்சா பத்தாது, நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இது அமையணுங்கும் பொழுது நமக்கு அது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். எப்பயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும் போதோ, அவர் எனக்கு பாட்டு எழுதும் போதோ, இல்ல அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ, எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்தை தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர். ஜோக்கர் படத்துல ஆரம்பிச்சோம், அதுக்கு முன்னாடி குக்குல பாடுற டைம்ல இருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டரா, ஒரு ஒரு மனிதரா, அவரோட சிந்தனைகள் என்ன, அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்கா இருக்கும் எனக்கு. அதே மாதிரி மயிலாட் படத்துல இன்னொரு புது விதத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமா எல்லாரும் ரசிக்கும்படியா அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவர் இத்தனை வருஷமா பாக்குற ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரும் அதுல 2 பாடல்கள் எழுதியிருந்தார், ரொம்ப சிறப்பா அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது. அதே மாதிரி சசி சாருக்கும் இது ரொம்ப தொடர்ச்சியா, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு வெற்றியில பங்கேற்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணமா உணர்றேன். அப்புறம் அம்பேத் சார், நிறைய நாங்க நேர்ல மீட் பண்ணி பேசினதை விட போன்ல பேசினது தான் அதிகம். ஸோ இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நடந்த அந்த உரையாடலை தான் நான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம், இதை வந்து நான் நின்று பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியில வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போன ஃபங்க்ஷன்லயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்களை பத்தி பேசுறதுக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர். முதல்ல படத்தை அவர் கட் பண்ணி பார்த்த போது அவரோட ஸ்டுடியோல தான் பார்த்தோம், அவரோட எடிட் ஸ்வீட்ல தான். இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கலா சில இன்புட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி படத்துல நாங்க மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. எடிட்டர்ஸ் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பரா இருக்கும். எடிட் டேபிள்ல சம்டைம்ஸ் வென் ஸ்டோரிஸ் ஹேப்பன், அவங்களால அந்த ஒரு விஷயத்த வந்து பல்ஸ் பிடிச்சி பாத்துற முடியும். ஸோ மயிலாட்ல வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருந்தேன் முதல்ல. அது வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கொடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாதிரி பண்ணோம். வி கேன் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸ், இது எவ்வளவு பண்ணிச்சு இது எவ்வளவு பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனா நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே நிழல் யாருக்கு வேணுமோ, யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ, யாருக்கு அந்த இடம் வேணுமோ, யாருக்கு மனிதத்தை பத்தின சிந்தனைய ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ, ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும். அந்த லிஸ்ட்ல மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.